வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் சார்ந்த நகர்வுகள் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. கூட்டணி மாற்றம், கூட்டணிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தற்பொழுது களத்துல 4 முனை போட்டி இருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியா இருக்குது. ஸோ யார் யாரோட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிராமாக்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகம் அவர்கள் ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கிறாங்களாம். அவர்களினுடைய கட்சி சார்பா ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சர்வேயினுடைய முடிவுகள் என்ன சொல்லுது, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த சர்வேன்னு பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் 41,453 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஓவராலா பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், கடலூர் இந்த மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேயினுடைய முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக 32.9% வாக்குகளையும், டிவிகே 31.7% வாக்குகளையும், ஏடிஎம்கே 27.3% வாக்குகளையும், மீதி இருக்கக்கூடிய 8.1 மற்றவர்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது டிஎம்கே 104 இடங்கள்ல வெற்றி பெறுவார்கள், டிவிகே 74 இடங்கள்லையும், அதிமுக கூட்டணி 56 இடங்கள்லையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துல 118 பிளஸ் இடங்களை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். ஸோ இவர்களினுடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது திமுக 104, தாவேகா 74, அதிமுக 56 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இது தாவேகாவினுடைய இன்டர்னல் சர்வே அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் தாவேகாவுக்காக காங்கிரஸினுடைய லீடர் அவர் ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்கிறாரு. அதனுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது தாவேகா 26% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா தமிழக அரசியல் களம் நகன்றுட்டு இருக்குது. அரசியல் கட்சிகளும் தனியார் நிறுவனங்களும் தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கருத்து கணிப்புகளையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள், நகர்வுகள், டிராமாக்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்வேயினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.